வணக்கம். வெல்கம் டு Expertisor Academy தமிழ். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து AutoCAD plugin டெவலப்மெண்ட்டில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஒரு புது drawing எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் drawing. இப்போ ஒரு drawing ஓப்பன் பண்ணிங்கன்னா அது எப்படி சேவ் பண்ணுறது, சேவ் as பண்ணுறது, ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் கமாண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து drawing ஸ்டேட்டஸ் வந்து சேவ்டா இல்லையான்னு செக் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் ஒருவேளை AutoCAD க்ளோஸ் பண்ணுறீங்க, இல்லை AutoCAD drawing-ஐ க்ளோஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது plugin-ஐ வச்சு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் drawings-ஓ செட்டப் drawings-ஓ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸை குயிக்காக செக் பண்ணிவிட்டு அது சேவ் பண்ணலன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலாக வந்து நான் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப வந்து ஒரு ஹெல்ப்பர் லைப்ரரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னா இது ஸ்டாண்டர்ட், இப்போ நான் சும்மா எக்ஸசைஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது, இது கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கும். ஸோ இம்ப்ரவைஸ்னால் இது வந்து எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் சேவ் ஆயிருக்கு, பேக்கப் ஃபைல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சா, இல்லை சேவ் பண்ணியாச்சா, வேறு இடத்துல ஆர்கைவ் பண்ணியாச்சா, ஃபைலோட ஒரு காப்பி எடுத்து நீங்கள் ட்ராப் பாக்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்தமாரி வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக அதில் கோட் இருக்கும். அண்ட் அதை நான் வந்து ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸ்குள்ளார வந்து plugin பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நியூ drawing. ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு drawing கிரியேட் பண்ண போகிறோம். அது பை டிஃபால்ட் வந்து AutoCAD.DWG அப்படின்ற DWG ஃபைலை வந்து யூஸ் பண்ணி வந்து drawing கிரியேட் பண்ணுது. AutoCAD வந்து எப்போவுமே வந்து ஒரு டெம்ப்ளேட்லேருந்து தான் drawing கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் கலெக்ஷன்ஸ். அந்த டாக்குமெண்ட் மேனேஜரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அது கொண்டு வரோம், இனிஷியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார வந்து அந்த டெம்ப்ளேட்டை பாஸ் பண்ணி ஒரு புதுசாக வந்து ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதான் புது DWG ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம். பை டிஃபால்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணுறப்ப நீங்கள் நேம் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஒரு நேம் வச்சு கிரியேட் பண்ணும் AutoCAD. அது வந்து drawing 1, drawing 2, drawing 3 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த நேம் தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. ஸோ நீங்கள் அதுக்கு தான் வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சேவ் ஆக்ஷன் ஆக்டிவ் drawing. ஸோ இது வந்து நீங்கள் ஆக்டிவாக எந்த drawing இருக்குதோ வந்து அதை வந்து சேவ் பண்ணும். ஸோ இந்த சேவும் சேவ் ஆஸும் வந்து கிட்டத்தட்ட சேம் கமாண்ட் தான். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ சேவ் ஆஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஃபைல் நேம் வந்து பாஸ் பண்ணலாம். அண்ட் சேவ் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் நேமே வந்து பாஸ் பண்ணுறோம். ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு வேல்யூ செக் பண்ணணும். இந்த சிஸ்டம் வேரியபிள் DWG டைட்டில்டு அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது, அது வந்து ஜீரோவா இல்லையா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா, அது 0 அப்படின்னா நீங்கள் வந்து AutoCAD வந்து டிஃபால்ட் ஃபைல் நேமை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. அதை புதுசாக நீங்கள் drawing கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இன்னும் சேவ் பண்ணலை, ஒரு நேம் கொடுக்கல. ஸோ அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போடுறேன். ஸோ நீங்கள் கோட்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு புரியலனா. ஸோ இந்த சிஸ்டம் வேரியபிள் வந்து இது 0 அப்படின்னா அந்த ஃபைலை வந்து இன்னும் நேம் பண்ணல, இன்னும் ரீநேம் பண்ணல, டிஃபால்ட் நேம்லேயே தான் இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம செக் பண்ணுறோம். ஒருவேளை 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேம் ஒன்று அசைன் பண்ணுறோம். இல்லை C:, வந்து mydrawings.dwg அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் ஒன்று, ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை வந்து நம்ம ஆக்டிவ் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் சேவ் as அப்படின்ற கமாண்டுக்குள்ளார வந்து அந்த நேமை பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபைல் வந்து சேவ் as ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து drawing சேவ் ஆயிருக்கா இல்லையா, இல்லைனா சேவ் பண்ணு அப்படின்ற ஃபங்க்ஷன் இது. ஸோ இது வந்து இதே மாதிரி வந்து நம்ம சிஸ்டம் வேரியபிள் dbmod அப்படின்ற ஒரு சிஸ்டம் வேரியபிளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் drawing நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது 2-3 ஸ்கெட்ச் நீங்கள் உள்ளார வந்து சர்க்கிளோ ரெக்டாங்கிளோ வரைஞ்சிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 0 ஆகிடும். இந்த dbmod வந்து 0 ஆகிடும். இப்போ நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் 2 சர்க்கிள் வரைஞ்சிட்டீங்க, பட் ஆனால் சேவ் பண்ணலை அப்படின்னா அது வந்து வேல்யூ வந்து 0 இல்லாமல் 1, 2 அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும், pretty much 1 இருக்கும். ஸோ இந்த dbmod வேல்யூவை வந்து நம்ம செக் பண்ணுறோம். 0 இருந்துச்சு அப்படின்னா அண்ட் pretty much the drawing has no unsaved changes. புதுசாக வந்து சேவ் பண்ணுறதுக்கு சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் drawing-ஐ க்ளோஸ் பண்ணலாம். ஒரு 0 தவிர வேறு எந்த வேல்யூவாக இருந்தாலும் தென் drawing வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா அந்த புது சேஞ்சஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்றதான் அர்த்தம். ஸோ நம்ம ஒரு if loop போட்டுட்டு அந்த OBJ அப்படின்றது வந்து நம்ம ஏன்னா அது என்ன பண்ணணும்னா AutoCADலேருந்து நீங்கள் சிஸ்டம் வேரியபிள் வாங்குறப்ப வந்து இட் கம்ஸ் as சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கு, ஆப்ஜெக்ட், வேரியபிள் அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். அதை நீங்கள் வந்து இன்டிஜர்னா இன்டிஜருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணுறோம். system.convert int 16 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அந்த வேல்யூ செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து யூசருக்கு காமிக்கிறோம். ஸோ do wish to save the drawings. ஸோ drawing-ஐ சேவ் பண்ணுறீங்களா இல்லையா, எஸ் நோ கொஷின். ஸோ அந்த பாக்ஸில் நம்ம காட்டுறோம். ஸோ அப்போ யூசர் வந்து எஸ்ன்னு சொன்னாங்கன்னா நம்ம சேவ் பண்ணுறோம், நோன்னு சொன்னாங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணிட்டு
சேவ் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் கரண்ட் ட்ராயிங்கை ஓப்பன் பண்ணுறோம். எம்டி ஆக்டிவ் டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறோம். ஸோ இதுதான். இப்போ இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பை டிஃபால்ட் வந்து இட்ஸ் AutoCAD Civil 3D, நாட் வெனிலா AutoCAD. வெனிலா AutoCADல இப்போ இது வந்து ப்ராம்ப்ட் வந்து எல்லாமே அழகாக ஒர்க் ஆகும். வேறு Civil 3Dல வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து பை டிஃபால்ட் ஓப்பன் பண்ணுறப்ப Civil 3Dயை ஓப்பன் பண்ணுறதுனால வந்து இந்த சேவ் ஆஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ட்ரை இட் அவுட். ஸோ முதல்ல பில்ட் பண்ணிடுறோம். இப்போ AutoCAD-குள்ளார போகிறோம் அண்ட் பிளகினை சூஸ் பண்ணுறோம். ஓப்பன், ஆல்வேஸ் லோட். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நியூ ட்ராயிங். நியூ ட்ராயிங். ஓகே. ஸோ இப்போ கொடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ராயிங் டூன்னு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது திரும்ப வந்து இதே கமாண்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நியூ ட்ராயிங் அப்படின்னு கொடுத்தேன்னா ட்ராயிங் 3 வரும். ஓகே. ஸோ இப்போ டிஃபால்ட் நேம் AutoCAD நேம் கொடுத்துருக்கு, ட்ராயிங் 1 2 3ன்னு கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கமாண்ட் ரன் பண்ணுவோம். செகண்ட் கமாண்ட் வந்து சேவ் ஆக்டிவ் ட்ராயிங். ஆக்டிவ் ட்ராயிங் மிஸ் ஆயிடுச்சு. சேவ் ஆக்டிவ். ஓகே. ஸோ இதில் ஒரு எரர் வருது. ஸோ இப்போ இந்த எரர் என்ன சொல்லுது அப்படின்னா, லைன் நம்பர், லெட்ஸ் ஃபைண்ட் த லைன் நம்பர் which is 68. ஸோ 68ல் வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்லுது. 68 என்ன அப்படின்னு போய் பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே வந்து இது சேவ் as பண்ணுறப்ப வந்து ஏதோ இஷ்யூ இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறோன்னா, முக்கால்வாசி இந்த டிபிஜி வெர்ஷன், கரண்ட் வெர்ஷன், ஸோ இந்தமாரி இஷ்யூஸ் தான் ஜென்ரலாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் டீபக் பண்ணிங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு சார்ட் தோஸ் திங்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்னா, நம்ம வந்து AutoCAD டாக்குமெண்ட்டாக இது சேவ் பண்ணுறோம். ஆனால் ஓப்பன் பண்ணது வந்து Civil 3D டாக்குமெண்ட்டாக இது ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம Civil 3Dக்குள்ளார வந்து இதை நம்ம நியூ ஃபைல்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். ஸோ தட் வுட் பி ஒன் ஆஃப் தி திங்ஸ். இப்போ நீங்கள் இதே வந்து வெண்ணிலா AutoCADல வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ வராது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது சும்மா ஒரு சேவ் பண்ணிக்கிறோம். test.ddbg. ஸோ இப்போ நம்ம திரும்ப அந்த கமாண்ட் ரன் பண்ணோம். சேவ் ஆக்டிவ் டாக்குமெண்ட். ஸோ இப்போ பண்ணிங்கன்னா, contains custom objects that are not supported in the previous version. The objects cannot be saved to a previous version. ஓகே. ஸோ இது பேசிக்காக வந்து இட்ஸ் a Civil 3D டாக்குமெண்ட் அண்ட் நம்ம AutoCAD கமாண்ட் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறதுனால இந்த இஷ்யூ வருது. ஓகே. ஸோ இதுவே வந்து நம்ம Civil 3D டாக்குமெண்ட்டாக இதை வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு அது சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் அ திங். ஸோ வெனிலா AutoCADல ட்ரை பண்ணுங்க இந்த கமாண்டை. ஸோ நம்ம அடுத்த கமாண்டை வந்து நம்ம குயிக்காக ரன் பண்ணுவோம். அதுக்கும் இதே ப்ராம்ப்ட் தான் உங்களுக்கு வரும். அண்ட் இதே நீங்கள் AutoCAD ரன் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க் ஃபைன். ஸோ இப்போ அது என்ன கமாண்ட் அப்படின்னா, ஜஸ்ட் குயிக்காக வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் ஒன்று காட்டுறேன். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம QNew ஓப்பன் பண்ணி நம்ம என்றைக்கும் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து டெம்ப்ளேட் செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ்குள்ளார வந்து அது எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா AutoCAD Civil 3 2018 ANZ டிசைன் அப்படின்ற DDBT ஃபைல் தான் யூஸ் பண்ணுது. ஸோ QNew கமாண்ட் நீங்கள் இன்வோக் பண்ணி நீங்கள் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு ட்ராயிங் க்ரியேட் ஆகும். ஓகே. ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த குயிக்காக நம்ம லாஸ்ட் கமாண்ட் ரன் பண்ணுவோம், which is drawing saved. Okay, so இது வந்து drawing saved. So okay, do you wish to save it? Yes. And then we get the prompt, similar prompt saying that now it's a different version of the drawing. So அது அப்படின்னு சொல்லுது. Okay. Alright, thanks guys, thanks for watching and subscribe to the channel and where the questions இருந்தாலும் கேளுங்க. Thank you so much. And exercise file வந்து descriptionல இருக்கு. You can grab it from there. Alright. And thank you so much. And அடுத்த பிளேலிஸ்ட்டையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் வேணும் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் just post பண்ணுங்க. We'll try to answer. Thank you so much guys.